ஒரு மொபைல் வாங்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் செட்டுக்கு வர்றது ஒரு பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் இதுக்கு முன்னாடி ரெட்மி, சாம்சங் இந்த மாதிரி தான் வந்து மைண்ட் செட் வந்துச்சு. அது ஒரு மிட் ரேஞ்சில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ரியல்மி அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு எடுத்து எல்லாத்துக்கும் மைண்ட் செட்டில் வருது. எல்லாத்துக்குமே சொல்கிறேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பெக்கும் சரி, ப்ரைஸும் சரி, ரியல்மி வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஒரு கம்மியான பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு அதிக ஸ்பெக்கு கொடுக்குற ஒரு பிராண்டிங்கை வந்து ரியல்மி வந்து அவங்களுடைய கால் தடத்தை வந்து பதிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ரியல்மி வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப அபாரமாக இருக்குது. ஒரு ரியல்மி லான்ச் பண்ணுற ஒவ்வொரு மாடலுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. அவங்க கொடுக்குற ஸ்பெக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைக்காக இருக்குது. மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்ப அவங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கஸ்டமருக்கு இதான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் அமையுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மாடலோட என்னென்ன ஆப்ஷன் இருக்காம வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பாருங்கள், ஒரு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஒரு பிக்கான ஒரு அப்டேட்டில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. மற்ற மொபைலை கம்பேர் பண்ணுறப்ப இது செம பெஸ்ட்டான ஒரு மொபைலாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ இதுவரை பாருங்கள், கூட ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிராக இருந்தீங்க அப்படின்னா இதே போல் அதை டெக் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரியல்மி பார்த்தீங்கன்னா X50ல் 5G வந்து இந்தியாவில் மொதல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த 5G மொபைல் பார்த்தீங்கன்னா Realme X50 Pro தான் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த 5G மொபைல். அதுக்கடுத்து ஃபியூச்சர் அடுத்தது மாடல் கூட வரலாம். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஐக்குள்ள வந்து ஒரு மாடல் லான்ச் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இந்தியாவுக்குள்ள ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண மாடல் பார்த்தீங்கன்னா Realme தான். 6.4 இன்ச்சு ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. 90 GHz ஸ்மூத்னஸ் உடைய டிஸ்பிளே சென்சிட்டிவும் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பார்க்குறப்ப இது பார்க்குறப்ப ஒரு பெஸ்ட்டானது தான். ப்ரைஸ் வந்து நம்ம கடைசியை பார்க்கலாம். கலர் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டே கலர் கொடுத்துருக்காங்க, ரெட் கலர், க்ரீன் கலர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இது மாதிரி கொடுத்துருந்தாங்க, ப்ளூ வந்து டபுள் ஷேடிங்னு கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கலர் தான், க்ரீன் கலர், ரெட் கலர். ரெண்டு தான் கொண்டு வந்திருக்காங்க. கேமரா பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கட் அவுட்டோட கொடுத்துருக்காங்க. அதாவது 2 MP 2 கேமரா வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 64 MP, 12 MP, 8 MP, 2 MP சொல்லிட்டு மொத்தம் 4 கேமரா வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக் சைடில் இருக்கிற கேமரா செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து Realme XT. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அது சேம் இதே மாதிரி Realme 5, 5S, 5A இது மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த ஃப்ரண்ட் சைடை பார்த்து பார்த்தோம்னா 2 கேமரா கொடுத்துருக்காங்க, 8 + 20. இந்த மாதிரி ரெண்டு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜர் தான், 65 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒர்க் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்க அவனா கூலிங் சிஸ்டம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கூலிங் சிஸ்டம் வந்து உங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு புதுமையான ஒரு கூலிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மொபைல் அதிகமாக யூஸ் பண்ண வந்து ஹேங் ஆகாத அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragan வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 865 கொண்டு வந்திருக்காங்க. இது 5G அப்படின்றதால அவங்க டிஃபால்ட்டாக 5G வருது. பட் இப்போ வந்து 5G ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் ஃபியூச்சர் வந்து ஒர்க் ஆகலாம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் 5G கொண்டு வரதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டியாக வச்சுக்கிட்டு. பட் இருந்தாலும் மொபைல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5G மாடல் வந்து எடுத்து வந்திருக்காங்க. ஒரு பிரீமியமான ஒரு மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB ரேம் கூட பார்த்தீங்கன்னா 38,000க்கும், 8GB ரேம் பார்த்தீங்கன்னா 40,000க்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 12GB ரேம் மொத்தம் 3 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 12GB ரேம் 256GB வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 45,000க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் செம பெஸ்ட்டாக ஒர்த்தாக வந்து கொண்டு வந்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் தான் வந்து இதோட ஹைட்டான விஷயம்னு பார்க்குறப்ப Snapdragan X65 இருக்குது, 90 ரெஃபரன்ஸ் டிஸ்பிளே சைஸ் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒர்க் சார்ஜர்னு பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் ஒர்க் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹைலைட்டான விஷயத்தை வந்து எல்லாத்தையும் மெயின் பண்ணியிருக்காங்க. இதே போல் நீங்கள் அதே வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். இதே போல் இன்னொரு வீடியோ